12 லட்சத்துக்கு இன்கம் டேக்ஸ் நோ டேக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்த பற்றி சொன்னாங்க முன்னாடி. அது சம்பளம் வாங்குறவங்களுக்கு இல்லை ஆதாயம் சம்பாதிச்சு பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த 12 லட்சத்தினால ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது ஒரு செக்ஷன். கார்பரேஷன் டேக்ஸ் 2019 மோடியை ரெடியூஸ் பண்ண சொன்னார். உலகத்திலேயே லோவஸ்ட் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது நம்ம நாட்டில் தான். அது கம்பெனிகளுக்கு போகும். அதுக்கப்புறம் இந்த எஸ்டிடி ஸ்டாக் ட்ரேடிங்கில் ஈடுபடுறவங்களுக்கான ரேட்டு அது இன்னும் குறைங்கன்னு டிமாண்ட் இருக்கலாம். ஆனால் குறைச்சோம். எல்லா அசட்டையும் ஒரே லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு, எஸ்டிடி எல்லாத்தையும். இந்த ஒரு செக்ஷன். ஆனால் இந்த ஜிஎஸ்டிங்கிறது நாட்டில் இன்னைக்கு பிறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு அடல்ட்டையும், ஏன் அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கூட இந்த ஜிஎஸ்டி தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால இந்த வரி குறைப்பு 140 கோடி மக்கள் மேலேயும் தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய ஜிஎஸ்டியில் பெரிய ஒரு குறைப்பு. அதனால தான் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் சொல்றாரு இது ரெவல்யூஷன்.